எஸ்பிஐ கிளரிக்கலுடைய மெயின்ஸ் ரிசல்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நான் சூப்பராக பண்ணியிருந்தேன் சார், இந்த தடவை எப்படியும் கிளியர் பண்ணியிருந்தீங்கிற நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் பார்த்தா என் நம்பர் வரல சார், ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரெண்டாவது வேக்கன்சி வேறு டிக்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த தோல்வியினுடைய அந்த வழி இருக்குல்ல, அந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஏன்னா நானே எஸ்பிஐ கிளரிக்கல் மட்டும் 5 தடவை தோற்று போயிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் இந்த தடவை எப்படியும் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையோடு இருப்பேன். கடைசியில் பார்த்தா தோல்வி தான் மிஞ்சும். ஸோ அந்த வழி அப்படின்றது நம்ம வெறும் கடந்து போக முடியாத ஒன்று. ஆனால் அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும், ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் போர்டுடைய ரைட்ஸ் தான். ஆனால் எஸ்பிஐ இந்த 2025 மட்டும் பிஓ கிளரிக்கல் அந்த எஸ்ஓலலாம் கிட்டத்தட்ட 13-14,000 வேக்கன்சிக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை ஃபேஸ் 1 ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி ஃபேஸ் 2 மாதிரி எதுவும் ரிலீஸ் பண்ணுறாங்களாங்கிறதும் தெரியல. ஸோ மனம் தளர வேண்டாம், ப்ரிப்பரேஷனை இன்னும் துரிதப்படுத்துங்க. அப்கமிங்கில் வர வேக்கன்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது ஒன்று தான் என்னுடைய பதில்மா. ஆல் த பெஸ்ட்.